டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச வந்திருக்கும் பிஜேபியில் சேர்ந்த விகே வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்காரு. இன்றைக்கி அவர் 2.0 ஸ்கீம் உஜ்வாலா ஸ்கீம் பற்றி பேச வந்திருக்காரு. வாங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். நீங்களே சொல்லிட்டீங்க நம்ம என்ன திட்டத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு. பிஎம் உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டத்தை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருமே இந்த திட்டம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நிறைய பேருக்கு இது விவரங்கள் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த திட்டத்தை பற்றி மறுபடியும் ஏன் திருப்பி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் உஜ்வாலா 2.1 அப்படின்னு சொல்லி நம்ம நாடாளுமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அமைச்சராக பெட்ரோலியம் மற்றும் கேஸுக்குள்ள ஒரு அமைச்சகம் வருது. அந்த அமைச்சகத்தினுடைய அர்ஜுன் ராம் சிங்கும் சுரேஷ் கோபி அவர்களும் நாடாளுமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஏன் இப்போ இந்த திட்டத்தை பற்றி மறுபடியும் உஜ்வாலா 2.1 அப்படின்னு சொல்லி ஒரு 25 லட்சம் பேருக்கு புது கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. மாதம் 1000 ரூபா 2000 ரூபா மகாராஷ்டிராவில் கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் கொடுக்குறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் போனீங்கன்னா பாண்டிச்சேரியில் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி பல மாநிலங்களில் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் அதிகமாயிட்டாங்க. இப்போ ஒரு உரிமை தொகைனா ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். அவங்க அப்பா அம்மா மகன் இருப்பாங்க, 2 பொண்ணுங்க இருந்தாங்கன்னா, அதில் கல்யாணம் ஆகி அந்த ரேஷன் தார அட்டையில் அவங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் ஒருத்தருக்கு தான் அந்த உரிமை தொகை போகும். அப்போ அந்த உரிமை தொகை எங்களுக்கும் கிடைக்கணுன்றாங்க. சில பேர் பிரிஞ்சு போயிட்டு தனி கொடுத்துற மாதிரி போயிட்டு எனக்கு புது ரேஷன் கார்டு கொடுங்கன்றப்ப இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் புது ரேஷன் கார்டை அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அந்த புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு தனியாக போகிறாங்கல்ல, அப்போ அவர்களுக்கு ஒரு கேஸ் கனெக்ஷன் கொடுத்தாகணும்ல. அது இந்திய நாட்டுடைய கடமை இல்லை. அப்போ அந்த உஜ்வாலா திட்டத்தில் இந்த மாதிரி நிறைய இடத்துல புது ரேஷன் கார்டு போயிட்டு தனித்தனியாக ஆள் போகிறவங்களுக்கு ஒரு திட்டத்தின் பயனாக நம்ம எதனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைச்சரவை உஜ்வாலா 2.1ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2025-26 ஆண்டு நடப்பாண்டில் 25 லட்சம் பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நம்ம நலத்திட்டம் கொடுக்கலாம் அப்படின்ற அப்ரூவலை மத்திய அரசு கொடுத்துருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு. சரி, உஜ்வாலா திட்டம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு இங்கே தெரியுமான்னு தெரியல. உஜ்வாலா திட்டம் முதல் மோடிஜி அவர்கள் ஆட்சியில் அமைஞ்சார். 2014 ஆண்டு உத்தரப்பிரதேசில் உஜ்வாலா திட்டத்திற்கான முதல் அடிக்கலை நாட்டி அந்த திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். உஜ்வாலா யோஜனா, பிஎம் உஜ்வாலா யோஜனான்னு பேர். இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, WHO நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு 41% உலகத்தில் இருக்கவங்க இந்த விறகு அடுப்பில், இந்த புகையில், அந்த இடத்துல வரட்டி இதெல்லாம் வச்சு உணவு சமைக்கிறதுனால அவர்களுடைய ஹெல்த் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு கேன்சர் போன்ற கொடிய நோய் வருது. ஒருத்தர் நீங்கள் போய் ஒரு விறகடுப்பில் போய் சமைச்சாங்கன்னா, ஒரு பெண்மணி சமைச்சாங்கன்னா, அந்த பெண்மணி சமைச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தால் ஒரு 400 சிகரெட்டு குடித்ததுக்கான என்ன ஒரு கெடுதல் உங்கள் பாடிக்கு வருமோ அது அந்த பெண்ணுக்கு வருது. இது ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பண்ண ஒன்று தான். மோடிஜி அவர்களுடைய தாயாரும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மோடிஜி அவர்கள் கொண்டு வந்த திட்டம்லாம் பார்த்திங்கன்னா, யாருமே ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய ரொம்ப அடித்தட்டு மக்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொண்டு கொடுப்பார். எப்படின்னா, இன்சூரன்ஸு மேல்தட்டு மக்கள்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் போனால் இன்சூரன்ஸ்னால் நமக்கு சம்மந்தம் இல்லைங்க, நாங்கள் தினக்கூலிங்க, போய் இருந்தால் நாங்கள் கூலி இருந்து சாப்பிடுவோங்க, ஏன்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் செத்து போனால் செத்து போகிறாங்க அப்படின்வாங்க. அந்த இன்சூரன்ஸுக்கு மாற்றாக அவர் கொண்டு எவ்வளோ, வெறும் 20 ரூபா கட்டினா 2 லட்ச ரூபா பாலிசி. அதாவது சாமானியனுக்கு அந்த இன்சூரன்ஸ், மேல்தட்டு மக்கள் கொடுத்த இன்சூரன்ஸு ஒரு சாமானியன் கொடுத்தார். கேன்சர் உங்களுக்கு ஒரு பெரும் வியாதி வந்துருச்சு, ஒரு கேன்சர் வந்துருச்சோ இல்லை வேறு மாதிரி ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துருச்சுன்னா, பழைய காலத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த வியாதி வந்தால் அந்த வியாதிக்கான மருந்தை வாங்க பணம் இல்லாமல் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, கடவுளுக்கு அந்த வியாதியை கொடுத்துட்டாரு, நாங்கள் செத்து போகிறோங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ பணம் செலவு பண்ணி எங்களால் சிகிச்சை எடுத்துக்க முடியாதுன்றப்பவங்க தான் அப்போ மோடிஜி அவர்கள் ஒரு மேல்தட்டு மக்களுக்கு என்ன உயர்தர மருந்துகள் கிடைக்குமோ அதே ஒரு சாமானியனுக்கு கிடைக்கும் தான் ஆயுஷ்மான் பாரத்னு ஒன்று கொண்டு இன்றைக்கு ஏழை எளியவர்கள் யார் வேணால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உயர் சிகிச்சை பெற்று உயர் மருந்துகளை எடுத்து அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார். ஏன் இதெல்லாம் உதாரணம் காட்டுறேன்னா, உஜ்வாலாவும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் போனீங்கன்னா, ஏம்மா கேஸ் அடுப்புலனா, கேஸ் அடுப்பு வாங்க எங்கள்கிட்ட பணம் இல்லைங்க, சிலிண்டர் வாங்க எங்கள்கிட்ட பணம் இல்லைங்க, நாங்கள் எங்கே முதல்ல எங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டே இல்லைங்க, எங்களுக்கு யாருங்க கேஸ் அடுப்பு தருவா, நாங்கள் ஏதாவது விறகு சொல்லியை பொறுக்கிட்டு காட்டில் போய் விறகு பொறுக்கிட்டு நாங்கள் சமைச்சிட்ருக்கோம், இப்படி தானே ஒரு காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ மோடிஜி அவர்கள் 2014 ஆண்டு வந்த உடனேயே சாமானியனுக்கு
அடிப்படையாக என்னென்ன விஷயங்களை கொடுக்கணுமோ அதை முதல்ல கொடுத்துருவோம். அடிப்படையாக என்ன கொடுக்கணும்? தண்ணி கொடுக்கணும். ஜல்ஜீவி திட்டத்தில் தண்ணி கொடுக்குறாரு. அடிப்படையாக அவங்களுக்கு என்ன, பெண்கள் சுய கௌரவத்துடன் சுயமானத்துடன் கௌரவமாக இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக டாய்லெட் கட்டி கொடுத்தார். அது எவ்வளோ பெரிய திட்டம்! ஸ்வச் பாரத்ன்றது தூய்மை திட்டம், இந்தியாவின் தூய்மை திட்டம், மிகப்பெரிய வெற்றி எடுத்த திட்டம். உஜ்வாலா ஸ்கீமோட ஃபஸ்ட்டு இது வந்து தமிழகத்தில் எப்போ தொடங்கினாங்க? உஜ்வாலா திட்டம் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திலும் கிடையாது, இந்தியாவுக்கே 2016 தான் தொடங்கினாங்க. மோடிஜி வந்து 2016 தொடங்கி யூபியில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க. யூபியில் தொடர்ந்து அது ப்ராசஸ் பண்ணி இன்றைக்கி எல்லோரும் போய் கிட்டத்தட்ட 10,25,00,000 பேர் ஒட்டுமொத்த இந்தியாவின் பயனாளிகள். தமிழ்நாட்டில் மட்டும் 40 லட்சம் பயனாளிகள் இருக்காங்க. இந்த 10,25,00,000 ப்ளஸ் இன்னொரு 25 லட்சம் தான் உஜ்வாலா 2.1 சொல்லி 2025-26க்கான புது ஸ்கீமு. அந்த ஸ்கீமை அறிவித்து அந்த 25 லட்சம் பேர் எப்படி திட்டத்தில் பயன்படலாம், என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்றத நாடாளுமன்றத்தில் தெளிவாக சொல்லி அதற்கான ஃபண்ட் அலோகேஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த திட்டம் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்றத ஒரு ப்ராசஸில் போயிட்டு புதுசாக வாழ்க்கையை தொடங்குறவங்களுக்கு, ஒரு குடும்பத்திலேருந்து பிரிந்து போய் புது ரேஷன் கார்டு பெற்றவங்களுக்காக தான் இப்போ இந்த ப்ராசஸை கொண்டு வராங்க. ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்னும் இது பெருசாக தெரியல யாருக்கும்? தமிழ்நாட்டில் வந்து மோடிஜி அவர்கள் திட்டங்கள், எந்த திட்டங்களையும் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு தன் திட்டம் மாதிரி மடைமாற்று பண்ணும் தவிர மத்திய அரசு கொடுக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் நீங்கள் வாங்குறீங்களே, ரேஷன் கார்டில் போய் 20 கிலோ அரிசி வாங்குறீங்களே, அந்த 20 கிலோ அரிசியினுடைய மொத்த பணம் எவ்வளோன்னா 33 ரூபா. அந்த 33 ரூபாவில் 30 ரூபா மானியமாக மத்திய அரசு கொடுக்குது, 3 ரூபா தான் மாநில அரசு கொடுக்குது. ஆனால் இங்கே எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 20 கிலோ அரிசி வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டாரு, 20 கிலோ அரிசி வந்து இலவசமாக எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு ஒரு கட்டமைப்பை ஸ்டிக்கர் ஒட்டி மாற்றுறாங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கல, இந்தியாவில் இருக்கக்கூடிய 85 கோடி மக்களுக்கு 20 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பையும் இந்திய அரசாங்கம் நம்ம கொடுத்துட்ருக்கோம், இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் மெட்ரோ ஓடுது, மெட்ரோவில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, மெட்ரோவில் மாநில அரசு கொடுக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? மெட்ரோவில் 60% மத்திய அரசினோட பங்களிப்பு இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும், மாநில அரசு திட்டம் கொண்டு வந்தாலும் மத்திய அரசினுடைய பங்களிப்பு 60% இல்லாமல் பண்ணவே முடியாது. இங்கே மாநில அரசு தன்னிச்சே அந்த இதுவும், அதுவும் இப்போ வந்து ஜிராம் திட்டம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஜி திட்டம்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருந்துச்சுல, அதில் முன்னாடி வந்து 90% மத்திய அரசு கொடுக்கும், 10% மாநில அரசு கொடுக்கும். இப்போ தான் அதையும் 60-40 மாற்றிட்டாங்க. ஏன்னா நிறைய குளறுபடி வருது. ஜல்ஜீவன் திட்டமும் அதே மாதிரி தான். எல்லா திட்டங்களிலும் மத்திய அரசினுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் மேடம், மாற்றே கிடையாது. இன்றைக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கு கடைக்கிட்டையும் மோடிஜி அவர்கள் கொடுக்குற அந்த 20 கிலோ அரிசியை வந்து நம்ம ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே மோடிஜி அவருடைய செல்ஃபி பாயிண்ட் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் மாநில அரசு அனுமதி தர மாட்டேன்றது. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லை, கர்நாடகா கவர்மெண்ட்டும் அனுமதி தர மாட்டேங்குது, கேரளா கவர்மெண்ட்டும் அனுமதி தர மாட்டேன்றது, ஆந்திரா கவர்மெண்ட், தெலுங்கானா கவர்மெண்ட்டும் அனுமதி தர மாட்டேங்குது. ஏன்னா அங்கே அனுமதி தந்து ஒருத்தர் 20 கிலோ அரிசியை வாங்கிட்டு வந்து செல்ஃபி பாயிண்டில் எடுத்துட்டானா இது மோடிஜி அரசு அரிசின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும்ல. ஆனால் இன்றைக்கி சாமானிய மக்கள்கிட்ட எங்களை மாரி ஆள் தான் கொண்டு போய் சேர்க்குறோம், இது மோடிஜி அரிசி தான், இது வந்து மத்திய அரிசி தொகுப்பிலிருந்து தரப்படுவதுன்னு. ஆனால் வந்து இப்போது ஸ்டேட் அப்படி பண்ணுது சொல்கிறீங்க, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டு இதை ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணியிருக்கலாமே. இல்லை, இது வந்து மத்திய அரசு அந்தந்த மாநில அரசுக்கான திட்டங்களையும் அந்த பயன்களையும் கொண்டு போய் சேர்த்துரும், அவ்வளோதான் மத்திய அரசின் பங்கு. ஏன்னா மத்திய அரசு வந்து தமிழ்நாடு மட்டுமே பார்க்குற வேலை இல்லை. அவங்களுக்கு 28 மானியங்கள், 7 யூனியன் பிரதேசத்துக்கும் என்னென்ன திட்டங்கள், என்னென்ன மானியம், என்னென்ன வந்து தானியங்கள் கொடுக்கணும், என்னென்ன தொகுப்பு, அதையெல்லாம் அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதோடு அவங்க வேலை முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கவங்க வந்து அதை மேற்கொண்டு சொல்லணும், இது வந்து மத்திய அரசினால் வழங்கப்பட்டதுன்னு மாநில அரசு சொல்லணும். நீங்கள் ஒவ்வொரு ரேஷன் கார்டுலேருந்து டெய்லி போராட சொல்கிறீங்களா? எங்களுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர் படத்தையே அரசாங்க அலுவலகத்தில் வைக்க இந்த அரசாங்கம் அனுமதிக்க மாட்டேங்குது. அரசு அலுவலகில் வைக்க முடியல. நீங்கள் அரசு அலுவலில் பார்த்துருக்கீங்களா? அரசு அலுவலில் வந்து ஜனாதிபதி ஃபோட்டோ இருக்கும், மாண்புமிகு பிரதமர் ஃபோட்டோ இருக்கும். பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, நீங்கள் எதனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா பார்த்துருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளரும் தமிழக அரசின் கீழே செயல்படுகிற அரசு அலுவலகங்கள் எங்கேயுமே மோடிஜி படங்கள் நாங்கள் எடுத்து போய் வாலண்டியராக வந்தாலும் கட்டிடுறான் அவன். அந்த அளவு நம்மக்கிட்ட வந்து அவங்க இணக்கம் காட்டுறாங்க. ஏன்னா அதை விட மோடிஜி ஒரு ரீச் ஆகிடுவாரா அப்படின்ற ஒரு பயம். இது வந்து இங்கே என்ன பண்ணாலும் இந்த மத்திய அரசு தான் கொடுக்குன்றது சாமானிய மக்கள் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம், டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த உஜ்வாலா திட்டமும் அப்படி தான், தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வரப்பட்ட திட்டம் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான திட்டம். ஒட்டுமொத்த இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க இந்த திட்டத்தில் பயன்பெறலாம்.
அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு, ஓபிசி, நமக்கு வந்து பிசி, தமிழ்நாட்டில் அது பேர் பிசி. நமக்கு 2 கேட்டகரி இருக்கும், பேக்வர்ட் கிளாஸு, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்னு தமிழ்நாட்டோட கெசட்டில் இருக்கும். பட் நீங்கள் நார்த் சைடு போயிட்டீங்கன்னா ஒரே கேட்டகரி தான், ஓபிசி. அதுக்கு மட்டும் இல்லாமல் தேயிலை தொழிலாளர்கள் அதில் பயன்பெறலாம், நதியோரம் வசிப்பவர்கள் பயன்பெறலாம், தீவுகளில் வசிப்பவர்கள், இவங்களாம் கேட்டகரி. இவங்களாம் இந்த உஜ்வாலா திட்டத்தில் இணைவதற்கான முழு தகுதியை பெற்றவர்கள். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும், வறுமை கோட்டின் கீழே அவங்க இருக்கணும். இது நாள் வரையும் அவர்களுக்கு கேஸின் கனெக்ஷன் அவங்க பேர்லேயோ குடும்பத்தார் பேர்லேயோ இருக்கக்கூடாது. அப்போ என்னென்னா, இது நாள் வரையும் கேஸ் வச்சுருந்த மேல்தட்டு மக்கள் மட்டுமே அதை அனுபவிச்சுட்டு இருக்கப்ப, கேஸ்னா என்னன்னே தெரியாதவன், சிலிண்டர்னா என்னன்னே தெரியாதவன், விறகடுப்பில் கஷ்டப்பட்ட அந்த குடும்பத்துக்கு முதல் முறையாக சிலிண்டரை கொண்டு போகிறோம். அதுதான் சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருக்கான வளர்ச்சி. அதுதான் அப்போ ஒரு மேல்தட்டில் இருக்க ஒருத்தனுக்கு என்ன கிடைக்குதோ அதே ஒரு சாமானியனுக்கு கொடுக்குறோம். ஆனால் இப்போ வெங்கடேஸ்வர், நீங்கள் சொல்லி தான் வந்து எங்களுக்கு தெரியுதே இந்த மாதிரி இந்த ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குன்னு. இப்போ நிறைய இந்த டிபேட்ஸ்லாம் பண்ணுறாங்க சேனல்ஸில். யாருமே வந்து இப்போது பிஜேபியில் சேர்ந்த யாருமே வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸ் பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்களே, பெருசாக தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. இல்லை, இது அரசு தொடர்பான ஸ்கீம்களை பற்றி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னே ஒரு பிரிவு இருக்குது, பிரிவே இருக்குது அதுக்குன்னு. அவர்கள் அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, சொல்லாமல் இல்லை. இங்கே என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஊடகங்கள் கம்மி. இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் தன்னிடம் ஊடகத்தையும், பிரிண்ட் மீடியாவும், சேட்டலைட் மீடியாவும், ஓடிடி மீடியாவும் தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த செய்தித்தாளை தான் படிக்கணும், எந்த நியூஸை தான் படிக்கணும், எந்த விவாதங்கள் நடத்தப்பட வேணும்னு நிர்ணயிக்கிறது யார்? இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஊடக முதலாளிகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் 22 காங்கிரஸ் டிஎம்கே எம்பி இருக்காங்க, காங்கிரஸில் ஒரு 10 பேர் இருக்காங்க, விசிகால எம்பி இருக்காங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோக்கான எம்பிக்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் ஊடகம் நடத்துகிறாங்க, இவர்கள் எல்லாம் தனியார் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ எல்லா ஊடக முதலாளிகளும் திமுகவினுடைய அடிமை ஊடகங்களாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் மோடிஜி அவர் திட்டங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யவே மாட்டாங்க. அதை ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க பண்ண மாதிரி பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இன்றைக்கி எந்த ஊடகத்தினர் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் டெலிகம்யூனிகேஷன் இருக்குது. மாண்புமிகு பாராளுமன்றத்தில் எண்ணெய்த்துறை அமைச்சராகவும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும் நம்மளோட கேபினெட் இணை மந்திரி மாண்புமிகு முருகன் சார் தான் இருக்கார். அவர் சன் டிவி ஒளிபரப்பை தடை பண்ணிட்டாரா? சொல்லுங்கள். தனியார் சேனல் எங்களுக்கு எதிராக நீங்கள் நியூஸ் போடுறீங்க, எங்களுக்கு எதிராக நீங்கள் எங்கள் திட்டங்களை மக்களிடம் சேர்க்க மாட்டேன்றீங்க, உங்களுடைய நியூஸை நாங்கள் தடை பண்ணியிருக்காரா? திமுகவுடைய அடிமை ஊடகங்களை தடை பண்ணியிருக்காரா? திமுகவோட அடிமை பிரிண்ட் மீடியாவை தடை பண்ணியிருக்காரா? திமுகவுடன் பணம் வாங்கி கொண்டு தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடும் சொல்லுகிற யூடியூப்களே தடை பண்ணியிருக்காங்களா? யாரையுமே அவர் தடை பண்ணலையே. தடை பண்ண முடியாது. அதுக்கு கான்ஸ்டியூஷனில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ, என்னென்ன பவர் இருக்கோ, அதுபடி தான் அவங்கவுங்க செயல்படுவாங்க. நம்ம யாரையுமே வம்படியாக போயிட்டு எங்களுக்கு சாதகமாக நியூஸ் நீங்கள் போடல, அதனால் உங்கள் நியூஸை நாங்கள் தடை பண்ணுறோன்னு பண்ணல. ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் ஜனநாயக முறைப்படி அவர்கள் அந்த வேலையை பண்ணுறாங்க. இந்தியாவில் அவரவர் கருத்துக்களை பொதுவெளி வைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் ஒன்று கான்ஸ்டியூஷன் சொல்லுது, அதை தான் செய்கிறாங்க. 2025-26 யாருமே இதுவரையும் அந்த பெனிஃபிட்டை அனுபவித்திருக்க முடியாமல், அந்த பெனிஃபிட்டை பற்றி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் ஒரு கேஸ் கிடைக்குமா? ஏன்னா இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திட்டத்திற்கு மானியமாக 12 சிலிண்டர் கொடுக்குறோம், 12 சிலிண்டருக்கு மானியமாக 300 400 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதில் டிஸ்கவுண்ட். இப்போ 850 சிலிண்டர்னால் அதில் 300 கம்மியாக கட்டிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஆனால் அந்த முதல் சிலிண்டர் நீங்கள் வாங்கணும்ல, கேஸ் அடுப்பு வாங்கணும்ல, கேஸு போகிற ஓஸ் பைப் வாங்கணும்ல, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டர் அது ஒன்று சொல்லுவாங்களே, அது ஒன்று வாங்கணும்ல, அந்த எரியறதுக்கான அந்த ரிஃப்ளெக்டர் வாங்கணும்ல, இதையெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை முன்னாடி வைக்கணும்ல, அதையும் மத்திய அரசு கொடுக்குறது. ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் நீங்கள் கேஸ் அடுப்பு நீங்கள் உஜ்வாலா திட்டத்தில் இணைந்து அந்த பயனை நீங்கள் பெற போகிற சூழ்நிலைக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு கேஸ் அடுப்பு ஃப்ரீயாக தராங்க. கிட்டத்தட்ட 3000 மதிப்புள்ள ரிஃப்ளெக்டர் அது ஒரு ஃப்ரீயாக தராங்க. அதுக்கு போகிற பைப்பு, இது எல்லாத்தையும் ஒரு கிட்டாக அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த திட்டத்தில் இணையிறவங்களுக்கு முதல்ல அவங்க என்ன கொடுக்குறாங்க, 3000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் ப்ளஸ் நீங்கள் சிலிண்டர் வாங்கணுன்னா டெபாசிட் கட்டணும். இப்போ நீங்கள் சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து போய் நீங்கள் சிலிண்டர் அப்ளை பண்ணால் அதுக்கு டெபாசிட் கட்டணும், தெரியுங்களா உங்களுக்கு? ஆனால் உஜ்வாலா திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் பண்ண தேவையில்லை, வைப்பு தொகை உங்களுக்கு தேவையில்லை. அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு
அடுப்பு, இது ரிஃப்ளெக்டரு, அந்த ஓஸ் பைப்பு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஒரு சிலிண்டரும் கொடுத்துட்றாங்க, அடுத்த சிலிண்டரும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்து சிலிண்டர்களும் மானியம்லேருந்து 300 400 மானியமத்தை மத்திய அரசு கொடுக்குது. மத்திய அரசு எப்படி கொடுக்குது? இப்போ சில ஏஜென்சிஸ் வந்துட்டு நம்ம கிட்டு வாங்குறதுக்கு டெபாசிட் கேட்குறாங்க. இல்லை, அப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் யார்கிட்ட கேட்கல? இல்லை, இது உஜ்வாலா திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். உஜ்வாலா திட்டன்றது நான் முன்னாடி சொன்னது நினைவூட்ட விரும்புகிறேன். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குது. ஏன்னா அந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும்னா நீங்கள் எப்படி இணைய முடியும்? ஒன்றும் ஆன்லைனில் இணையலாம், ஆஃப்லைனில் இணையலாம். ஆன்லைனில் இணையணும்னா நீங்கள் சிஸ்டம் மையத்துக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணணும். ஆஃப்லைனில் நீங்கள் இணையணும் அப்படின்னா இதற்கான இந்த கேஸ் கம்பெனி இருக்குது பாருங்கள். இந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்கும், பாரத் பெட்ரோலியம் இருக்கும், ஹெச்பி இருக்கும். இந்த 3 கேஸ் கம்பெனியில் போயிட்டு நான் உஜ்வாலா திட்டத்தில் இணைய போகிறேன், எனக்கு ஃபார்ம் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வாங்கி அந்த ஃபார்மில் நீங்கள் 18 வயதை முதல்ல பூர்த்தி செஞ்சுருக்கணும். பெண்கள் மட்டும்தான் அதை அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், பெண்கள் தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட், அக்கௌண்ட், அதாவது ஜன்தன் மூலம் அக்கௌண்ட் இருக்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா மக்கள் யார்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் லாட்ஜ்? இது பிரச்சனை வர்றதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன இந்த பேப்பர்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஆன்லைனில் போனால் சிஸ்டத்தில் அப்ளை பண்ணணும். நீங்கள் அதில் 3 இது காட்டும். உங்களுக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம் வேணுமா, ஹெச்பி இது பாரத் பெட்ரோலியம் வேணுமா, இந்தியன் பெட்ரோலியம் வேணுமான்னு சொல்லி 3 இதில் டிக் பண்ணி அதற்கான ஃபார்முலா வரும். ஆஃப்லைனில் நீங்கள் போய் அப்ளை பண்ணால் எல்லாமே பேப்பர்ஸாக கொடுப்பீங்க. பேப்பர்ஸாக என்னென்ன கொடுப்பீங்க? நான் இந்த உங்களோட கிராம அதிகாரியோ உங்கள் ஊராட்சி மன்ற தலைவரோ அவர் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. இவங்க வறுமை கோட்டு கீழே இவ்வளோ தான் வருமானம் இருக்காங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு வருமான சான்றிதழ் மாதிரி வச்சுக்கோங்க. வறுமை கோட்டில் கீழே இருக்கிற வருமான சான்றிதழ், உங்களோட ரேஷன் கார்டு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஆதார் கார்டும் கொடுக்கணும். ஏன் அந்த அனைவருடைய ஆதார் கார்டுனா 2 டைப்பாக கொடுக்குறாங்க மத்திய அரசு. 14 கிலோ ஒன்று, 5 கிலோ ஒன்று. சிலிண்டர் பார்த்துருக்கீங்களா? 14 கிலோ பெரிய சிலிண்டர் இருக்கும், 5 கிலோ சின்ன சிலிண்டர் பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் 5 ஆதார் கார்டு ஆதார் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 5 கிலோ உஜ்வாலா திட்டத்தின் கீழே நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 நாளில் கேஸ் தீர்ந்துடும். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆதார் கார்டையும் கொடுத்தோன்னா அவங்க ரேஷன் கார்டோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ ஆதார் இருக்குது. அப்போ இந்த வீட்டில் 8லேருந்து 9 பேர் இருக்காங்க, இந்த வீட்டில் 7லேருந்து 8 பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த 14 கிலோ கேஸ் தான் கொடுக்கணும். சின்ன இல்லை, எங்கள் வீட்டில் நானும் அப்பா மகன் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குன்னா உங்களுக்கு உஜ்வாலா திட்டத்திங்களா 5 கிலோ என்எஃப் அப்படின்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ வருமான சான்றிதழ் கொடுக்குறீங்க, வறுமை கோட்டில் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் தரீங்க, உங்களுடைய ஆதார் கார்டு தரீங்க, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட். எதுக்கு? நீங்கள் முழு பணத்தை கட்டி அதுக்கப்புறம் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மானியம் வரும். 300 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீட் ஆகும். அதுக்கு உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்லேஷன் வரும். பேங்க் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, உங்களுடைய வருமான சான்றிதழ் சம்மந்தமான வேறு பேன் கார்டு என்ன இருக்கோ இந்த ஆவணங்கள்லாம் கொடுத்து இதை மத்திய அரசு வெரிஃபை பண்ணும். மத்திய அரசுனால் என்ன? அந்த கேஸ் கம்பெனி வெரிஃபை பண்ணும். கேஸ் கம்பெனி வெரிஃபை பண்ணி இவங்க உஜ்வாலா திட்டத்தில் சேர்றதுக்கான முழு தகுதி இருக்குன்னு அவங்க அப்ரூவ் பண்ண பிறகு உஜ்வாலா திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தாலும் நீங்கள் முழு பணத்தை கொடுத்து சிலிண்டர் வாங்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு மானியத்தை கொடுத்துட்டு அந்த மானியத்தினுடைய பலன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த எந்த கம்பெனி உங்களுக்கு திட்டத்தை கொடுத்தாங்களோ அவர்களுக்கு மத்திய அரசு செலுத்திடுவாங்க. இது உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக எளிமையாக பொருள்னா உங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க. அந்த மானியம் மத்திய அரசு கொடுத்துட்டு அந்த கேஸ் கம்பெனிக்கு அவங்க அதை பே பண்ணிவிடுவாங்க. ஏன்னா கேஸ் கம்பெனி அதை நஷ்டமாக முடியாது. அவங்க தனியான ஒரு பொதுத்துறை நிறுவனம். அவங்க இப்போ நிறைய பேர் என்ன இங்கே நினைக்கிறாங்கன்னா, பாரத் பெட்ரோலியம் தான் இந்த மானியத்தை கொடுக்குறாங்க, இந்துஸ்தான் பெட்ரோலியம் தான் மானியம் கொடுக்குறாங்க, இந்தியன் கேஸ் ஆயில் தான் மானியம் கிடையவே கிடையாது. அவர்களுடைய பணத்தை செலுத்தி விடுவாங்க, மானியத்தை மத்திய அரசு செலுத்தும் அவங்களுக்கு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு. இது புரிஞ்சு அதனால தான் இது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கேஸ் அமைச்சரின் கீழே அர்ஜுன் சிங் பூரி தான் அதோட அமைச்சராக இருக்கார். அவர் கீழே தான் இது வரும். திட்டங்கள் எல்லாம் அவர் மூலம் தான் பொது வழியில் சொல்லப்படும். ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.